ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்ங்க. என் பேர் சுமதி பழனி. நான் ஒரு கெமிஸ்ட்ரி பட்டதாரிங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தது வந்து திருநெல்வேலி மாவட்டம் சங்கர் நகர் அப்படிங்கிற ஊரில். எனக்கு டீச்சிங் குக்கிங் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப அது ஒரு ஹாபியாக கூட இருந்துச்சு எனக்கு. கொரோனா லாக்டவுன் பீரியடில் வந்து நான் டியூஷன் எடுக்கிறத அப்படியே விட்டுட்டேன். நான் விளையாட்டாக ஆரம்பித்த 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குக்கிங் சேனல் வந்து இப்போ 1 இயராக நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லாவே இப்போ போயிட்டுருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோடய குக்கிங் வீடியோஸையும் பாருங்கள். நான் விலாக் வந்து முறைப்படி எனக்கு போட தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட தூத்துக்குடியில் இவ்வளோ அழகான ஒரு பீச் இருக்குது. ரொம்ப ரம்மியமான பவளப்பாறை, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுங்க. நிறைய பேர் இதை பார்த்து பயனடையட்டும். இவ்வளோ கம்மியான செலவில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தருவைக்குளம் இந்த பீச்சுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த ஃபைபர் போட்டுக்கு என்னென்னலாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், பெரியவங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க, சின்னவங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன ரூல்ஸு, எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து மெயினாக அங்கேருந்து வரவங்க வந்து பக்கத்துலேயே வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டரில் நீங்கள் அதையுமே நல்லா விசிட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஊரில் தான், அதாவது ஓட்டப்பிடாரம், அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன். அப்படி அந்த வீரமலைஞ்ச மண்ணில் தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறத பெருமையோடு சொல்லிக்கிட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல், எனக்கு தெரிஞ்ச தகவலும் கூகுள்லேருந்தும் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எங்களுக்குமே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. தெரிஞ்சதுனால நான் உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லக்கடைவ்சி, அதாவது லட்சத்தீவு கடல். இதுக்கு தாங்க நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக ஃபுல் வீடியோஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்கள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி கொடுத்துருக்கேங்க. உள்ளே வந்து நம்ம பார்க்கக்கூடியது கடல் பாறைகள், சின்ன சின்ன கலர் மீன்கள், அதுக்கப்புறமா கடல் விசிறிகள், இது எல்லாமே நம்ம உள்ளே போகிற இடத்துல இருக்கோங்க. அது வந்து சீதோஷ்ண நிலையை பொறுத்து நமக்கு தெரிகிறதும் தெரியாமல் இருக்கிறதும் அப்படின்றது சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பவளப்பாறைகள்லாம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் என்ட்ரன்ஸ் உள்ள. இதெல்லாம் டிக்கெட் கொடுப்பாங்க. அதாவது பெரியவங்களுக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போட் உள்ளே போயிருக்கு, வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 1/2 அன் ஹவர் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கூரையெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. அதில் நம்ம உள்ளே உட்காந்துக்கலாம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக. இப்போ நம்ம அப்படி யாருமே உள்ளே உட்காரல. ஏன்னா அந்த கடல் பகுதி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நம்ம ஏரியாவிலே, நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இவ்வளோ ஒரு அழகான இடம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்ற ஒரு ஒரு இதாகவே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து வெயிட்லாம் பண்ண வேண்டாங்க. அந்த கடற்கரையை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். நல்ல அந்த அலை வந்து அது ரொம்ப சின்ன சின்ன அலைகள் தான். அவ்வளோ அழகாக, அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு அந்த கடல் எல்லாமே பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நல்லா குடிக்கிற தண்ணி, அப்புறம் நவீன கழிப்பிடம்லாம் நமக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வேலிக்கு அப்புறமா நம்ம கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது கார், நம்ம வந்து ஆட்டோ, கேப்ஸு, அது எல்லாமே நம்ம வந்து அதில் பார்க் பண்ணிக்கலாம். அது சேஃப்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சும்மா உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே நல்லா கடற்கரையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். இது மாதிரி நீங்களும் சும்மா உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த கடலில் நல்ல ரம்மியமான அழகை பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி, இங்கே தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து குறுக்குச்சாலை ரோடு, அதை இந்த குறுக்குச்சாலை ரோட்டில் இருந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நமக்கு வந்து தருவைக்குளம் பீச் வந்துடுங்க. இது வந்து எக்கோ டூரிஸ்டம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் 35 கிலோமீட்டர் தான். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து 20 கிலோமீட்டர். கலெக்டர் ஆஃபீஸ்லாம் 23 கிலோமீட்டரில் தான் இருக்குது. நீங்கள் தூத்துக்குடி டோலில் இருந்து 10 கிலோமீட்டர் தாங்க உங்களுக்கு. ரொம்ப பக்கமாக இருக்கும். நான் வந்து இந்த அண்ணாவோட நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து இருந்துக்கிட்டு எந்த இடத்துல தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க பாதை சொல்லுவாங்க, உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. அந்த கடற்கரையில் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய குட்டி குட்டி மீன்களோட கூட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. பார்க்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு குழந்தைங்களோட கூட்டிகிட்டு வந்து நல்லா பார்த்துட்டு போகக்கூடிய இடமா இருக்குங்க. நீங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு இது தெரியாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது நம்மளும் சேஃப்டியாக இருக்கணும். அவங்க சொல்கிற ரூல்ஸை மதித்து, அதாவது போட்டில் ஏறும்போது அந்த சைடில் இந்த சைடில் ஓடக்கூடாது, நடக்கக்கூடாது. அவங்க எதில் உட்கார சொல்லியிருக்காங்களோ அங்கே இருந்துகிட்டே பார்க்கணும். இல்லைன்னா போட் கவர்ந்துரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் சேஃப்டி அண்ட் செக்யூர்டாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாங்க. கடல் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது அப்படின்னு. கடல் அப்படி தண்ணி வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் அந்த சீகல் எல்லாமே பக்கத்துலேயே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து போட் வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து அவங்களுக்கு கொடுத்த உடனே அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து அவங்கவுங்க வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நம்ம சின்ன குழந்தைங்க இருக்குன்னா சின்னது, பெரிய சைஸ் வாரியாக அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. நம்ம சேஃப்டியாக அதை கட்டிட்டு அப்புறமா ஒவ்வொருத்தரையாக போட்டில் ஏற்றுறாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியாக உட்காரணும் ஒரு சைடில் அப்படின்னா அதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஃபேமிலி ஒரு ரோவில் நாங்கள் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்றோம் அப்படின்னா அலோவ் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ தான் இங்கேருந்து அந்த சைடும் அந்த சைட்லேருந்து இந்த சைட்லேயும் வராமல் இருப்பாங்க. போட் வந்து ஒரு சைடில் பாரம் தாங்காமல் சரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ நாங்கள் போட்டில் ஏறி இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா 12:15 கிட்டத்தட்ட 12:10 அந்த டயத்தில். ஆனால் வெயில் அவ்வளோ வெயிலில் ஏறி இருக்கோம். ஒரு வெயில் தெரியலை. உள்ளே போக போக அவ்வளோ ரம்மியமாக சூப்பராக இருந்துச்சு. நல்ல சேஃப்டியாக எல்லோரும் உட்காந்துட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க டீசல் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு போட்டோட கண்டிஷன் கரெக்டானு பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்களா, இதுதான் ஃபைபர். அந்த ஃபைபர் வழியாக தான் நம்ம வந்து பவளப்பாறையை பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப சூப்பராக நம்மளோட போட்டிங் வந்து ஃபைபர் போட் வந்து கிளம்பிட்டு. இப்போ நம்ம ஃபைபர் போட்டில் போனோன்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பவளப்பாறை, அந்த கடல் விசிறி அதெல்லாம் பார்க்க முடியும். இன்னொரு போட் வந்து இதை பார்த்து முடிச்சுட்டு கடலோட அழகை சுற்றி பார்க்குறதுக்காக அந்த ஒரு பெரிய போட்டில் போகிறாங்க. அது வந்து சுற்றி கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து சென்டராக கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. 300 சார்ஜுங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஃபைபர் போட் ரைடு வந்து 2019 அதாவது அக்டோபர்லேயே வந்து இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே சொல்லி நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஓகே பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ வந்து கொரோனா காலகட்டம், அதாவது லாக்டவுன் பீரியட் நடந்துட்டு இருந்ததுனால இதை வந்து ஓப்பன் பண்ணி யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இப்போ தாங்க அதாவது 21/4/2002 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து நாங்கள் வந்து 23/4 நாங்கள் போனோம். அதாவது அது நாங்கள் ஆரம்பித்து 3ஆவது நாள் போனோம். அப்போவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். படகு சவாரியில் வந்து இது வந்து மன்னார் வளைகுடா, தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற மன்னார் வளைகுடா, தருவைக்குளம் கடற்கரையில் நம்ம அதாவது ஒரு 2 கிலோமீட்டருக்கு நம்மளை கடலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து கடல் ஃபுல்லாக போக போக நல்ல ஒரு ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து உள்ளே என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர், அந்த ஃபாரஸ்டர்ஸ் ஒருத்தங்க வராங்க. அவங்க வந்து பவளப்பாறை, கடற்புற்கள், கடல் பாசி, வண்ண மீன்கள் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இங்கே நம்ம பார்க்க போகிற உயிரினங்கள் வந்து இந்தியாவிலேயே இந்த கடற்பரப்பில் வந்து வேறு எங்கேயுமே காண முடியாத உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. ரொம்ப அரிய வகை உயிரினங்கள் வந்து 4330 வகையான உயிரினங்கள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து பவளப்பாறைகள், கடல் ஆமைகள், கடல் பசுக்கள், கடல் அட்டைகள், கடல் டால்ஃபின்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டாங்க. பவளப்பாறை அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து கடலோட மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லுதாங்க. இது வந்து மீன்களோட இனப்பெருக்க இடமாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இதில் வந்து மீனோட ரீப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடோட லெவலை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். இது வந்து மணல் அரிப்பு, அந்த பகுதியில் உள்ள மணல் அரிப்பெல்லாம் அந்த பவளப்பாறை இருக்கிற இடத்துல வந்து கட்டுப்படுத்துன்ற தகவலையும் நமக்கு சொல்லிக்கிட்டாங்க. இந்த லட்சத்தீவு கடல் அல்லது லட்சத்தீவுகளோட கடல் அப்படிங்கிறது வந்து இந்தியா, மாலத்தீவு, ஸ்ரீலங்கா இந்த 3க்கும் நடுவில் இருக்குங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்க கடல் பகுதி இது வந்து நமக்கு ரொம்ப ப்ரௌட் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. இது வந்து வேர்ல்டுலேயே 3 இடத்துல தான் பவளப்பாறைகள் இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா, செகண்ட் வந்து ராமேஸ்வரம், 3வது வந்து நம்மளோட தூத்துக்குடி மாவட்டத்தில் தருவைக்குளம். இப்போது இங்கே தெரிகிற ஒரு மணல் திட்டு இந்த கேமராவில் கேப்சர் ஆகலை, அந்த போட்லேருந்து பார்க்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மணல் திட்டுன்ற ஒரு இடத்தையும் நம்மளோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரத்தில் வந்து அது வந்து ஓப்பன் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பவளப்பாறைகள் வந்தாச்சுங்க. இந்த ஃபைபர் வழியாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக தெரியுது. இது வந்து ஃபைபர் வழியாக பார்க்குறதுனால கேமராவில் நல்லா கேப்சர் ஆகலை, பட் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால நல்ல விசுவலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இந்த பவளப்பாறை வந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப டெப்த்தாக இருக்கும் அப்படின்றத அந்த ஃபாரஸ்டர்ஸ் வந்து இடையில நமக்கு வந்து கிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க.
இந்த லட்சத்தீவு கடலோட ஆழம் பார்த்திங்கன்னா 7,86,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் கூகுள்லேருந்து எடுத்தேங்க இந்த தகவலாம். இதோட சராசரி ஆழம் வந்து 4,131 ஃபீட்டு, அவ்வளோ ஆழத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து விசுவாலிட்டி ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பவளப்பாறைகள், அதாவது அந்த ஃபைபருக்கு வெளியில் கடலில். இப்போ இது வந்து நல்ல ஒரு கடல் மாதிரியே தெரியல, ஒரு ஆற்று பகுதி அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நம்ம வந்து கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் த சீ, அந்த கடலோட நடுவில் இருக்கும் பாருங்கள். மற்ற இடத்துல எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குது, நடுவில் இருக்கும். ஆனால் அந்த பவளப்பாறைகள் இருக்கிற இடத்துல மட்டும் அவ்வளோ ஒரு வெளிச்சத்தில் அவ்வளோ ஒரு அழகாக தெளிவாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து காமிங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. ஒன்று சேஃப்டியாக பார்த்துக்கணும். அந்த பார்க்குற அவசரத்தில் அங்கேருந்து இங்கே ஓடி வந்துடக்கூடாது, அதை மட்டும் சேஃப்டியாக பார்த்துக்கணும். ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்ம எல்லாம் சேஃப்டியாக செக்யூர்டாக போனோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி வரலாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த மணல் திட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஸ்கூபா டையிங் எல்லாமே உள்ளே கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படின்ற தகவலும் அந்த ஃபாரஸ்டர்ஸ் நமக்கு கொடுத்தாங்க. இந்த கடல் பகுதி வந்து மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள கடல் பகுதிங்க. இதில் வந்து 3600 வகையான கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்குது அப்படின்ற தகவலும் கொடுத்தாங்க. மன்னார் வளைகுடா அந்த பகுதியில் தாங்க நம்மளோட தென்னிந்தியாவில் உள்ள தாமிரபரணி ஆறு, நம்ம திருநெல்வேலியில் ஓடிட்டுருக்க தாமிரபரணி ஆறும் ஸ்ரீலங்காவில் உள்ள அருவி அப்படிங்கிற ஆறும் கலக்கிறதா நான் வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி உங்களுக்காக எடுத்திருக்கேன். நல்ல உச்சி வெயிலில் நம்ம கடலுக்குள்ளே நிற்கிறோம். ஆனால் அவ்வளோ ஒரு ரம்மியமான அந்த கடலோட அழகை வார்த்தையால் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நீங்கள் நேரில் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதை பார்த்துட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல அப்புறமா கொஞ்சம் நேரம் அந்த கலங்கலாயிட்டு அந்த இடம், அந்த பவளப்பாறை கொஞ்சம் தெரியலை அப்படின்ன உடனே போட்டை இன்னும் கொஞ்சம் தள்ளி மூவ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா தெரிகிற இடத்துல கொஞ்சம் விட்டுருந்தாங்க. அப்போது அதை விட நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் குழந்தைங்களோட விருந்தாட்கள் எல்லாரையோட சேர்த்து போகலாம். அதாவது 10 பேர் 15 பேர் சேர்ந்தால் தான் ஒரு போட்டை வந்து மூவ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து மீன்கள் வந்து அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணும், முட்டை போட்டு நிறையா இது பண்ணும் அப்படின்றது சொன்னாங்க. நல்லாயிருக்கும். நம்ம 10th படிச்சிருக்கோம். இப்போ தான் நம்ம நேரில் பார்க்குறோம். அது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு போட் பக்கத்தில் நிற்கி பாருங்கள். இதுதான் நம்ம கடலோட அழகை ரசிக்கிறதுக்கு. அதாவது நம்ம இந்த ஃபைபர் போட்டில் போனீங்கன்னா சென்டராக கூட்டிகிட்டு போய் அந்த பவளப்பாறைகள் எல்லாம் காமிப்பாங்க. அது வந்து சுற்றிலும் கூட்டிகிட்டு போய் கடல்களோட அழகையும் அந்த ரம்மியமான காட்சியும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ போட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்த டிரைவுக்கு உண்டான அவங்கெல்லாம் ரெடியாக வராங்க. அவங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எங்களெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா, நல்லா தெரிஞ்சிச்சா, பவளப்பாறை தெரிஞ்சிச்சா, கலங்களாக இருந்ததா அப்படின்ற தகவலாம் கேட்டாங்க. நாங்களாம் சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருக்குங்க. நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட நினைவாக அவர் வாழ்ந்து ஆட்சி செஞ்ச இடங்கள்லாம் உள்ள புதுசாக கட்டி உங்களுக்கு கைடெலாம் பண்ணுவாங்க. அது வந்து நியர்பை அது தருவைக்குளம் பீச்சிலேருந்து 5 to 7 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் விசாரித்து வந்தீங்கன்னா வந்துடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல வீரம் விளைஞ்ச மண்ணுங்க அந்த இடம். வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் பாஞ்சாலங்குறிச்சியோட மாடல். புதுசாக இவங்க கட்டினது. அதாவது பீரங்கியெல்லாம் போட்ட காலத்தில் வந்து அது சிதலமடைஞ்ச இடங்கள்லாம் சைடில் இருக்குது. தொல்லியல் துறை வந்து அதை பாதுகாப்பாக வச்சுருக்கு. இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சி புரிகிற மாதிரி ஒரு ராஜாங்கம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பு. அதுலேருந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட நேரடி வாரிசு, அதாவது பேரன் முறை. இவரோட பேர் பார்த்திங்கன்னா வீமராஜா என்ற ஜெகவீர பாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்முத்துறை அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டாங்க. அவர்கிட்டையும் நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர்கிட்டையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இவர் உட்காந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா வீர ஜக்கம்மா தேவியோட கோவில். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜா வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு போகும்போதும் காலையில் கண் விழிக்கும் போதும் அந்த ஜக்கம்மா தேவியை கும்பிட்டுட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்கன்ற தகவலையும் சொல்லிக்கிட்டாங்க. வீடியோ பொறுமையாக எவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றிங்க. சுமதி ஹெல்தி ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ